கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையில் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயராக்கம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படி பலிகளில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் தான தர்மம் செய்கிற வேளையிலேயே அங்கே ஒரு காரியத்தை இந்த நாட்களில் உணரக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அறியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு இந்த நாட்களிலே தான தர்மத்தை செய்கிறோம். ஆனால் அந்த தான தர்மங்கள் சில வேளைகளிலே இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கலாம். உங்களுடைய அன்பு பிள்ளைகளே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் முதலாவதாக, இரண்டாவதாக தான தர்மம் பண்ண வேண்டும். இது ரெண்டையும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களிலே தங்களுடைய நினைவிலே இந்த நாட்களில் கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் துல்லியமாக நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகள் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களில் தேவனுடைய பிரியமான காரியங்களை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையினுடைய பிரியத்தை இந்த நாட்களில் அறிந்திருப்பார். அதனாலே தான் அவர் தன்னுடைய பிள்ளையுடைய தேவைகளை இந்த நாட்களிலேயே இந்த பிரியத்தின்படி சந்திக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கணவன் மனைவியினுடைய பிரியத்தை அறிந்து அதற்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய தேவைகளையும் அவருடைய பிரியத்தையும் இந்த நாட்களில் அறியாத மக்களாக இந்த நாட்களில் அங்கே இருக்கிறதை இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த எபிரேயராக்கத்திலே சொல்லப்படுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகள் எல்லாம் தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்யும்படியாக இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு உறுதியாக வலியுறுத்தி கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். மனுஷனுக்கு பிரியமாக சில வேளைகளில் நடக்கிறோம். ஒரு வேலை செய்கிற இடத்திலே ஒரு முதலாளியுடைய பிரியத்தை அறிந்து இந்த நாட்களில் அவருக்கு பிரியமாக சில வேளைகளில் ஓவர் டைம் செய்கிறோம், காரியங்களை செய்கிறோம், இப்படியாக செய்கிறோம். சில வேளைகளில் நமக்கு தெரிந்தவர்கள் நாங்கள் நேசிக்கிறவர்களுக்கு பிரியமாக அந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிறோம் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மட்டுமல்ல, அவர்தான் நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அனுதினமும் நாங்கள் சுவாசிப்பதற்கு சுவாசத்தையும் தருகிற கர்த்தர். அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமானது என்னதென்று சொல்லி இந்த நாட்களை அறிந்த இந்த நாட்களை நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனுக்கு எப்படியாக நாங்கள் பிரியமாக நடக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக எப்படியாக நடப்போம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டால் அவருடைய விருப்பத்தை அறிந்து அவருக்கு பிரியமாக நாங்கள் வாழுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற பிள்ளைகளே, இவ்வளவு நாளும் நீங்கள் உங்களுக்கு பிரியமாக நடந்திருந்தால் இனி ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது ராஜா சொன்னது போல கேளுங்கள். அப்பொழுது தேவன் தன்னுடைய பிரியத்தை உங்களுடைய தரிசனத்திலே, கனவிலே, இந்த நாட்களிலே, ஜெபத்திலே உங்களோடு இடைப்படுவார். அப்பொழுது நீங்கள் அவருக்கு பிரியமானதை செய்து இந்த நாட்களிலே அவரிடத்திலே இருந்து
ஒரு சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.